அச்சமாவே எத்தனை நாள் தானே இருக்கிறது? இதில் 2 மாதம் சம்பளம் வேற பாக்கி, ரெக்கார்டில் தேஞ்சு போன டிஎம்எஸ் பாட்டு, ஊசி போன சாப்பாடு. ஏய், காஞ்சி போன இட்லியும் ஊசி போன சாம்பாரையும் சேர்த்துக்கிடா. நானும் நிறைய யோசிச்சுட்டேன்டா. துபாயில் முனியாண்டி விலாசம் நல்ல கடை, அங்கே போய் ஒரு வாட்டி மாவாட்டணும். டேய் யோசிச்சு பாடுறா. துபாயை விடு, இங்கேயே நம்ம ஒரு கடை இருந்தா நமக்கு 4 பேர், சொந்த கடை, சொந்த கிரைண்டரு. யோசிச்சு பாரு, கேட்கும்போதே சூப்பரா இல்ல? ஆனால் அதுக்கும் காசு தேவைப்படுமே. அதை பற்றி ஏன்டா கவலைப்படுற? நேற்று கூட கருவா என் கல்லாப்பட்டியில் நிறைய காசு வைக்கிறத பார்த்துட்டா. பேசாமல் அடிச்சிருவோமா? நல்லா இருக்கே. ஆனால் கருவாயன் நம்ப முடியாது, உள்ள தேலிகள் போட்டு வச்சிருப்பானே. நம்மள எந்த தேடுறா கொட்ட போது மாப்பிள்ள. உனக்கு ஏதாவது ஐடியா தூந்தடா? மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறோன்னு தோணுது. சே, எப்பவும் அவசரமா பேசாதடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏய் சிவாஜி கணேசா, வேலையை பாருங்கடா. ஏய், அந்த போலீஸ்காரனோட ஆர்வ கோளாறு பத்தியா? செக் போஸ்ட்லேருந்து தொப்பை தள்ளிட்டு துரத்திட்டே வரான். சரி சரி விட்றா, எவ்வளோ தேய்ச்சின்னு பார்க்கலாம். அவா டேய், எவ்வளோ தேய்ச்சிரா? தேராத மச்சி, நம்ம நினைக்கிறதெல்லாம் சாதிக்கணும்னா ஏதாவது கடத்தல் கிடத்தெல்லாம் பண்ணோம். டேய், சரியான ஐடியாடா. நம்ம அண்ணாச்சி கிட்ட போய் அருண் இருக்கான்ல, அவனுக்கு கடத்துவோம்டா. நிறைய காசு கிடைக்கும்டா, அந்த நிறைய வச்சிருக்கான்டா. ஏய் மச்சான், சாவி காணண்டா. சே, நமக்கு எதிரா சாவி? என்னடா இந்த பாடுபடுத்துறான் இவன்? ஐயோ, நான் ஒன்றும் பண்ணல சார். அவன் சார் கடத்த சொன்னான். அவன் சார், அவன் தான் சார். நான்டா காட்டுக்கே ராஜா, நீங்கடா என்னோட எளிமைகள். என்னது காடு ராஜா அடிமையில் அடிங்க? என்னடா கடத்தின அந்த மரகரை கண்டிச்சார் அவனுக்கு? காட்டையாளும் மன்னரை பார்த்து மரம் கைண்டிடுச்சுன்னு கூறுகிறாயா? யார் அங்கே? தோட்டத்தில் விளையாடும் சிங்கத்துக்கு வெட்டி போடுங்கள். ரொம்ப பேசுறான்டா, அடி வாங்க போறான். இது என்ன தாட்டு? இதுலதான் நான் சாப்பிட மாட்டேன். ஆரம்பிச்சிட்டான்டா. ராஜ் சார், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு வேற தட்டு கொண்டு வா. சரி சரி, போயிடுச்சு போ. இது என்ன சாப்பாடு இது? ஐயா, பிரியாணி. என்னது இது? கோழிக்கறி பிரியாணியா இல்ல ஆட்டுக்கறி பிரியாணியா? மனுஷகரி, சும்மா மூடிட்டு சாப்பிட்றா. என்ன மனுஷ பிரியாணியா? ஏன் மனுஷக்கறினா ராஜாக்கு பிடிக்காதோ? நான் உன்னை காலையில சாப்பிட போறேன். சரிங்க ராஜா, இப்ப சாப்பிட்டு படுத்து தூங்கலாம். நாளானிக்கு காலையிலயும் நான் உன்னை ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன். என்னடா இவன்? ராஜாக்கு பசிக்குது, எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. அவனை இப்பயே. ஐயோ மகாராஜா, நீங்களே ரூல்ஸ் மீறலாமா? வாக்கு தவறிய மகாராஜான்னு உங்களை சரித்திரம் பேசணுமா? தேவையா உங்களுக்கு இது? நீ நல்ல சிந்தனைகளாம் தருகிறாய், அதனால் நான் உன்னை மந்திரி ஆக்குகிறேன். டேய் மச்சான், என்னடா காலையில இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லடா. ஏய், எனக்கு தெரியும்டா, எங்க இந்த பையன் உன்னை கறி பண்ணி சாப்பிட்றோன்ற பயந்தானே. ஆல் டீடைல்ஸ் ஐ நோ மச்சி. சரி, நான் ஊர்ல போய் என்ன நிலவரம் பார்த்துன்னு வரேன், கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. வாடா, எங்க போனானுங்க? கணேசா, ஏய் கணேசா, எங்க போனாங்க? ராஜா, எங்க போய் தொலைஞ்சானுங்க இவனுங்க? எங்கடா போய் தொலைஞ்ச? டேய் மச்சான், அது வந்துடா, நீ இருக்கிற வரைக்கும் அம்பி விற்கிற மாதிரி இருக்கான்டா.
நீ கிளம்பி போயிட்டோன்னே அண்ணியன் விக்கிற மாதிரி மாறிட்டான்டா. அவன் தான் ராஜாவான், நான் தான் அவனோட குதிரைவேன். முதுகு மேல ஏறி ஓட முட்டி தே ஓட விட்டான். இது கூட பரவாயில்ல மச்சான், தாங்கிக்கலாம். ஒரு பிடி மண்ணளி தன்ட்டு மஞ்சூரியன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுன்றான். ரொம்ப குடும்பப்படுத்துறான்டா. அதான் விட்டு சனின்னு கடத்து நேரத்துலேயே விட்டு வந்துட்டேன். ஏய் உங்க வீட்டுல யாருக்கும் இதே நோய் ஒண்ணும் இல்லையே, அதிசய தாங்குவியடா. நீ கொண்டு போய் விட்டவன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் திரும்பி பாடுற. ஐயோ என்ன ஊர்றாரு? ஒரு ஃபோன் பூத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி லெட்டர் எழுதுவோம், ஒரு பேப்பர் பண்ண எடு. ஒன்றும் விளங்கல. இந்தாடா. இதை கொடுத்தா யாரா எழுதுவா? வேணா குடுறா. அன்புள்ள அண்ணாச்சி, உங்க பையன் இப்போ எங்க கஸ்டடியில். அவன் உயிரோட பார்க்கணுன்னா ₹10,000 எங்களை வந்து பார்க்கணும். போலீஸ்க்கு போகணும்னு நினைச்சிங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. 2 பாவப்பட்ட ஜென்மங்களே, என் பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். அவனை திருப்பி வாங்கிக்கணும்னா நீங்க வேணும்னா எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்து பையனை என்கிட்ட விட்டுட்டு போங்க. இப்படிக்கு அண்ணாச்சி. மச்சான், கேவலம் 5,000 ரூபாய்க்கு அந்த ஆள் நம்மளுக்கு நல்லது பண்றேன்னு சொல்றான். நான் அவன் சொல்றேனே, காசு கொடுத்துட்டு அவனையும் விட்டுடலாம். என்னால முடியலடா. ஆமாண்டா, என்னாலே முடியலடா. ஏன் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்கடா? நீங்க தான் அந்த பாவப்பட்ட ஜென்மங்களா? வாடா மகனே, வா வா. நான் வரமாட்டேன். இந்தாங்க, நீங்களும் உங்க பணமும் உங்க புள்ளையும். விடு.